ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 9 days கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ என்னோடய சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு விசில். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி, இவங்களை நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ், பெற்றோர். யாரெல்லாம் இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் பேச்சை வந்து கேட்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சிலவங்க கேட்பாங்க, ஒரு சிலவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நல்ல விஷயம் உங்களுக்கு மைண்டில் தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க வாழ்ந்த ஒரு அனுபவத்தை தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வழியில் போனால் உங்களுக்கு நல்லது, இந்த பாதையில் போனால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஏஜில் உள்ளவங்க கண்டிப்பாக அந்த ஒரு புரிதல் இருக்காது. நம்ம அவங்கள்ட்ட வந்து பேரண்ட்ஸ்கிட்ட என்ன பண்ணுவோம், ஃபைட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்கள் நல்லதுக்காக தான் வந்து எல்லாமே செய்வாங்க. ஸோ அவங்க பேச்சை கேட்டு லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. பேரண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க மனசு கஷ்டமானால் நம்மளால் நல்லா இருக்க முடியுமா? திங்க் பண்ணி பாருங்கள். நம்மளை வந்து பாதுகாக்கிறவங்க பேரண்ட்ஸ், நமக்கு எல்லாம் வாங்கி தரவங்க பேரண்ட்ஸ், நம்மளை படிக்க வைக்கிறவங்க பேரண்ட்ஸ். நம்ம ஒரு இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம், அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற அதில் போய் உடனே அவங்க வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஸோ நமக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பேரண்ட்ஸ் தான். உண்மையாக இல்லைங்களா சொல்லுங்கள்? மார்னிங் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் யார் மேலே இருக்கும்? தன்னுடைய பிள்ளைகள் மேலே தான் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் ஒன்று சொன்னாங்கன்னா அது வந்து நம்ம நல்லதுக்குன்னு நீங்கள் அதை எப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ லைஃப்பில் நம்ம முன்னேறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு படிக்கட்டு. சரிங்களா? ஆமாம், இந்த ஏஜில் வந்து நமக்கு புரியாது ஏன் வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அது வந்து நம்ம அந்த வயசு கடந்து வேறு இடத்துக்கு போகும்போது தான் நமக்கு தெரியும் என்னென்ன நம்ம சஃபர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அனுபவ பாடம்னு இருக்குது. அது நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா அதை வந்து குட் ட்ராக்கில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது யாரோட கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ எப்பயுமே வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறது வந்து நமக்கு நல்லது தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்களா? எந்த ஒரு பேரண்ட்ஸும் தன்னோட பிள்ளைகளோட பாதுகாப்பு, சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்க சொல்கிற சில வார்த்தைகளை நம்ம பின்பற்றி அவங்களுக்கு நம்ம நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் நல்ல ஒரு ஹேபிட்டையும் வளர்த்து கொண்டு அவங்க சொல்கிறதையும் கேட்டு நடந்து கொண்டு நல்ல பிள்ளையாக நம்ம இருக்கணும். சரிங்களா? இன்றைக்கெலாம் யாருங்க பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்குறா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம், நீங்கள் உங்கள் வேலையில் கரெக்டாக இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் உங்கள் வழியில் குறுக்கிட மாட்டாங்க. என்னுடைய பிள்ளை கரெக்டாக தான் இருப்பாங்க, கரெக்டாக தான் நடந்துப்பாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அப்போ தான் உங்கள்கிட்ட வந்து முடிவை ஒப்படைப்பாங்க. அந்த கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் நம்ம சில புரிதலுக்காக, அண்டர்ஸ்டாண்டிங்காக பேரண்ட்ஸ் சொல்கிற விஷயத்த நம்ம வந்து கேட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லைன்னு இல்லை. கேட்டால் உங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நல்ல விஷயத்த உடனே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயமும் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். ஸோ பாய், see you later. உங்கள் சுகன்யா.